என் பலவீனங்களை பார்த்து என்னில் ஆரம்பித்த கிரியையை கர்த்தர் பாதியில் நிறுத்துவாரா என்ற சந்தேகத்தோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இயேசு கிறிஸ்துவின் மற்ற சீஷர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்த போதிலும் அவர் மார்பில் படுத்திருந்த அன்பான சீஷன் யோவான் துன்புறுத்தப்பட்டும் மரிக்கவில்லை. ஏனென்றால் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் எழுதி உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்ற தேவ திட்டம் அவரில் இருந்தபடியினால் அந்த திட்டம் நிறைவேறின பின்பு முதிர் வயதிலேயே அவர் மரித்தார். ஆமாங்க, கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு நற்கிரியை ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளுடைய பலவீனங்களை பார்த்து பாதியில நம்மள விட்டுற மாட்டாரு. முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி நம்ம எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என் பலவீனங்களை காணாமல் முடிவு பரியந்தம் என்னை நடத்த போற தயவுக்காக நன்றி. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.